ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தலைவர் 173 அண்ட் 174 இந்த ரெண்டு படங்களும் பற்றின ஒரு வேறு லெவல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போது கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது வேட்டையின் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் தலைவர் 171 படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைலாம் பார்த்தீங்கன்னா இப்போது பிஸியாக நடந்துட்டு வருது. ஜூன் மந்த்லேருந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கை நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் அடுத்ததாக சன் பிக்சரோட தயாரிப்பில் நெல்சன் அவர்களோட டைரக்ஷனில் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கான ஸ்டோரி டிஸ்கஷன் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. இந்த நிலையில் தலைவர் 173 படத்தை யார் தயாரிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா தலைவர் 173 படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் 74 படத்தை வாரிசு படத்தை தயாரித்த தில்ராஜ் அவர்கள் தான் தயாரிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு. இந்த படத்துக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 300 கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கிறதாவும் தகவல் வெளிவந்திருக்கு. தில்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா வாரிசு படத்துக்காக விஜய் அவர்களுக்கு 250 கோடி சம்பளம் பேசியிருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து தயாரிக்க போகிற படத்துக்கு 300 கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கிறதா இப்போ ஒரு லேட்டஸ்டான நியூஸ் வெளிவந்திருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் 171, 72 இந்த ரெண்டு படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.